வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனியிடம் ஆலோசனை கேட்ட ருத்ராஜ் அடுத்த ஓவரில் விழுந்த விக்கெட்டுகள், களத்தில் நடந்த சுவாரஸ்ய சம்பவம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கும் ருத்ராஜ் அவர்கள் இடைவெளியின் போது தல தோனியிடம் சென்று அறிவுரைகளை கேட்ட நிகழ்வு தற்போது வைரலாகி வருகிறது. சிஎஸ்கே அணிக்கு 5 முறை கோப்பையை வென்று தந்த தல தோனி அவர்கள் தற்போது அந்த பதவியிலிருந்து விலகி ருத்ராஜுக்கு கேப்டன் பொறுப்பு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போதைய புதிய சீசனில் ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணி களமிறங்கியுள்ளது. ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு ஏற்கனவே கேப்டனாக இருந்த அனுபவம் உள்ள நிலையில் ஐபிஎல் போன்ற நெருக்கடியான தொடரில் அவர் எப்படி செயல்பட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. இந்த நிலையில் தான் டாஸை வென்று ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்தது. முதல் 4 ஓவரில் அதிரடியாக விளையாட முற்பட்ட ஆர்சிபி அணியானது அடுத்த 3 விக்கெட்டுகளை இழந்தது. இதனையடுத்து பவர் பிளே முடிவில் ஆர்சிபி அணி 42 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பவுலர்களை மாற்றும் முறையில் ருத்ராஜ் சிறப்பாகவே செயல்பட்டார். இந்த நிலையில் தான் ஆர்சிபி அணி 9 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன்களை எடுத்திருந்த போது அப்போது டைம் அவுட் இடைவெளியில் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் திடீரென ருத்ராஜ் அவர்கள் தோனியிடம் ஓடி சென்று அடுத்து என்ன செய்யலாம், யுக்திகளை எப்படி மாற்றியமைக்கலாம் என்பது குறித்து கேட்டறிந்தார். அப்போது தோனியின் ஒரு பயிற்சியாளர் போல ருத்ராஜை அறிவுரைகளை வழங்கினார். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதே போல போட்டி நடைபெறும் போது தோனி ருத்ராஜுக்கு எந்த அறிவுரையும் கூறவில்லை. ஆனால் இடைவெளியின் போதுதான் ருத்ராஜ் கேட்டதற்கு தோனி சில அறிவுரைகளை வழங்கினார். இதை பார்த்ததும் ரசிகர்கள் கேப்டன் யாராக இருந்தாலும் அங்கு தலைவன் தோனி மட்டும்தான் என்ற ஒரு கருத்துக்களையும் கூறி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.